தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். சிபிஐக்கு கரூர் வழக்கு மாற்றப்பட்ட உடனே திமுக தரப்பு வைக்கிற ஒரு வாதம் என்ன அப்படின்னா, பாஜகவின் அடிமையா போயிட்டாரு விஜய், பாஜகவின் கைப்பாவையா இனிமேல் மாறிடுவார் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதில் அண்ணன் சீமான் அவர்கள் தான் தெளிவாக ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. சிபிஐ என்பது மாநில தன்னுரிமையின் அதை எதிர்த்து போறதாகும், மாநில தன்னுரிமையை விட்டு கொடுப்பதாகும். இதை திமுகவும் செஞ்சிருக்கு, அதிமுகவும் செஞ்சிருக்கு. இப்ப விஜய் அவர்களும் இதை தான் செய்யறாரு. அப்ப மாநில தன்னுரிமைங்கிறது இந்த மூணு கட்சிக்குமே முக்கியம் கிடையாது. சிபிஐ சார்ந்து தான் போவாங்க. அவங்களுக்கு ஃபேவரா என்ன நடக்கணுமோ, என்ன ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கணுமோ அதுக்கு ஏற்றவாறு சிபிஐ நாடுறது மாநில சுயாட்சி, மாநில தன்னுரிமை பேசுற கட்சிகள் அதை எப்பவுமே செய்ய மாட்டாங்க. எனக்கு சிபிஐயோ தமிழ்நாடு அரசின் காவல்துறையோ எல்லாமே ஒரே மூளையும் நல்ல ஒரு சிந்தனை படைச்ச அதிகாரிகள் எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. ஆனா இது மாநில தன்னுரிமைக்கு எதிராக என் கட்சி, என்னோட ஆட்சி, நான் ஆட்சியில இருந்தேன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்க விட மாட்டேன். என்னோட போலீஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஃபோர்ஸோ இல்ல மாநில காவல்துறையே சிறப்பாக இந்த என்னுடைய அரசு கையாளும் அப்படிங்கிறத அவருக்கு ஃபேவரபிளா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் திருப்பி சொல்றேன். ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியன், மக்கள் பக்கத்தில் நிற்கக்கூடிய பேசக்கூடிய பொலிட்டீஷியன், களத்துல என்ன ஒரு அரசியல் நிகழ்வு நடந்தாலும் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதில் வல்லமை படைத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள்.